சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னொரு ஹீரோடைய பெயரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறதோ, இல்லை கொஞ்சம் வம்பிழுக்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ப்ரமோஷனில் வந்து கிட்டத்தட்ட அப்படி ஒரு டயலாக் தான் இடம் பெற்றுச்சு. அவர் வந்து பட்டாளம் போராட்டம்னு போயிட்டு இருந்தவர், இப்போ கூப்பிட்டுட்டீங்க, இழுத்து விட்டீங்கலாம் வசனம் வருது. இது நேரடியாக வந்து வம்பிழுக்கக்கூடிய வசனம் தானே, இல்லை கேஷுவலான வசனமா? 2 விதமா பார்க்கணும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கேஷுவலான வசனம்னு பார்க்கணும். காரணம் என்னன்னா, அந்த படத்துக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜயுடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் தான் வந்து இந்த ப்ரமோல வந்து சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணி இந்த டயலாக்க பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயலாக் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, அதாவது வந்து பட்டாளம் போராட்டம்னு போயிட்டு இருந்தவனா, வா வான்னு நீங்கள் இந்த வந்துட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டயலாக் இருக்குது. வந்துட்டேன்டா அப்படிங்கிற சிவகார்த்திகேயன் படம் அந்த ப்ரமோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பட்டாளம் போராட்டம் அப்படின்னா, பட்டாளம்னா அமரன் படத்தில் நடித்தார். அவர் வாட்டில் அமரன் படத்தில் பட்டாளத்தில் இராணுவ வீரர் நடிச்சிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பராசக்தி படத்தில் வந்து போராட்டம், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படி இப்படின்னு வேறு ரூட்டில் போயிட்டு இருந்தேன்னா, நான் ஒரு பக்கம் ஏதோ ஒரு ரூட்டில் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து வா நான் கூப்பிட்றீங்க, இந்த வந்துட்டேன்டா அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது டயலாக் வேறு ரொம்ப ஷார்ப்பு. வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.